இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான். இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால பெருசாக வீட்டில் வந்துட்டு குக்கிங்கும் இல்லை. ஸோ சிம்பிளான குக்கிங் தான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பணியாரம் செஞ்சுருந்தேன். ஸோ பணியாரத்துக்கு ஒரு குழம்பு அண்ட் லஞ்சுக்கு வந்துட்டு சாம்பார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ அதெல்லாம் எப்படி குக்கிங் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில கிளிம்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ இப்போலாம் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி டீ போட்டு கொடுத்துறது. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மூடே வரும்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து நல்லா ஒரு இஞ்சி தட்டி சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு டீக்கு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பணியாரம் வந்துட்டு கார பணியாரம் தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் வந்துட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இன்றைக்கி ரோட் சைட் குருமா தான் செய்ய போகிறேன். ஸோ அதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு செஞ்சுருந்தேன். இந்த கார பணியாரத்துக்கு வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு அந்த மாதிரியுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் உளுந்தம்பருப்பும் கடுகு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் கிடச்சிதுன்னா அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த ரோட் சைட் குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நமக்கு குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிற வரைக்கும். நம்ம இங்கே பணியாரம்க்கும் வந்துட்டு சிம்லேயே வச்சு நம்ம சுட்டு எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். ஸோ இது கூட வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரைப்பான பனானாலாம் இருந்துச்சு. அதை வச்சு நான் ஒரு ஸ்மூதி மாதிரி செஞ்சுட்டேன். அண்ட் இதோட ரெசிபி வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ பணியாரமும் நல்லா மொறுன்னு சுட்டதுக்கப்புறமா குழம்பும் நல்லா ஆயில் வந்துட்டு செப்பரேட் ஆகி ரெடியாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கிட்டோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ்லாம் எனக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பார்ப்பேன். ஸோ அப்படி செஞ்சது தான் இன்றைக்கோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு அம்மா ஊர்லேருந்தே வரும்போது முருங்கைக்கீரை வந்துட்டு செடியில் பறித்து நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நான் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு முருங்கைக்கீரைலாம் ரொம்பவே பிடிக்கும். அது வந்துட்டு நல்ல ஒரு அயன் சத்தில் அதிகமாக இருக்குது. பட் வந்துட்டு நமக்கு அதை உரிக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதனால் நான் பெருசாக அதை வாங்கவே மாட்டேன். ஸோ அதனால் நான் அவங்க உரித்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால நான் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். அது கூட ஒரு 4 வரமிளகா. யூஸ்வலாக நான் வந்துட்டு கீரைக்கு கடுகு, சீரகம்லாம் போடுவேன். அம்மா அதெல்லாம் போட வேணாம், நீ நிறைய வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு அதை நல்லா சாட்டே பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு வாட்டர் போட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கும்போது தேங்காய் போட்டினாலே நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கீரையுமே ரெடி ஆயாச்சு. இந்த சைடு வந்துட்டு முள்ளங்கி சாம்பாரும், அந்த சைடு வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொரியலும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுமே முடிஞ்சாச்சு. அண்ட் இன்றைக்கோட வீடியோவில் என்னால் எவ்வளோ தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.